11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடம் அலகு 2 இயக்கவியல் பாடத்தில் இருக்க புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். சிறுவினா 1 கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்பு என்றால் என்ன? பக்கம் எண் 43 இருக்குது. 43வது பக்கத்தில் குறிப்பாயம் அப்படின்னு மேலே ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதில் 2வது பேராகிராஃபில் எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கார்ட்டீசியன் ஆய அச்சு தொகுப்பு எனப்படும். இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஷின் வெக்டார் வரையறு எடுத்துக்காட்டு தருக. பக்கம் எண் 47. 47வது பக்கத்தில் 2வது கொஷின் வெக்டார் அப்படிங்கிற இடத்துல எண் மதிப்பு மற்றும் திசைவேகம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து இங்கே ஆகும் அப்படின்னு இருக்குல்ல, அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. மேலே டாப்பில் எடுத்துக்காட்டுகள்னு போட்டிருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எழுதுனா போதும். விசை, திசைவேகம், இடப்பெயர்ச்சி, அதில் ஏதாவது 2. 3வது சிறுவினா ஸ்கேலார் வரையறு எடுத்துக்காட்டு தருக. அது பக்கம் எண் 47 தான் இருக்குது. 47வது பக்கத்தில் ஸ்கேலார் அப்படின்னு இருக்கா, எண் மதிப்பினால் மட்டுமே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து எனப்படும் அப்படின்னு இருக்குல்ல, இது வரைக்கும் மார்க் பண்ணால் போதும். கீழே எடுத்துக்காட்டுகள் அப்படிங்கிறதுல ஏதாவது 2 கடந்த தொலைவு, நிறை, அந்த மாதிரி ஏதாவது 2 எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்தா போதும். சிறுவினா 4 2 வெக்டார்களின் ஸ்கேலார் பெருக்கல் பற்றி சிறுகுறிப்பு வரைக. பக்கம் எண் 54 இருக்குது. 54ல் 2 வெக்டார்களின் ஸ்கேலார் பெருக்கல் அப்படிங்கிற ஹெட்டிங் இருக்கா, அதுலேருந்து இங்கே வரையறை அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணி இங்கே சமமாகும் வரைக்கும், அப்புறம் ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரில் ஸ்டார்ட் ஆகி இங்கே ஆகும் வரைக்கும் இந்த 2 பாயிண்ட்டும் எழுதினா போதும். அடுத்து 5வது கொஷின் 2 வெக்டார்களில் வெக்டார் பெருக்கல் பற்றி சிறுகுறிப்பு வரைக. பக்கம் எண் 56. 56வது பக்கத்தில் வரையறை அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணி இது ஃபுல்லாக எழுதி இது வரைக்கும் எழுதினா போதும். 6வது கொஷின் 2 வெக்டார்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக உள்ளனவா என எவ்வாறு கண்டறிவாய்? பக்கம் எண் 54. 6வது கொஷினுக்கு 7வது பாயிண்ட் 2 வெக்டார்கள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி என அழைக்கலாம், அது வரைக்கும். 7வது கொஷின் இடப்பெயர்ச்சி மற்றும் கடந்த தொலைவை வரையறு. பக்கம் எண் 60. 60வது பக்கத்தில் கடந்த தொலைவு அப்படின்னு போட்டு இங்கே இருக்கா, இதிலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணியா போதும். கடந்த தொலைவுக்கு இடப்பெயர்ச்சிக்கு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பேஜில் இது செய்யலாம், அது வரைக்கும் மார்க் பண்ணால் போதும். அப்புறம் இது ஒரு வெக்டார் அளவாகும், அது 2வது பாயிண்ட்டாக போட்டு எழுதிடுங்க. 8வது கொஷின் திசைவேகம் மற்றும் வேகத்தை வரையறு. பக்கம் எண் 104. 104வது பக்கத்தில் நான் கேப் இருந்துச்சு அப்படின்ட்டு எழுதி வச்சிட்டேன், அதே மாதிரி நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. திசைவேகம் இது வெக்டாரை பொறுத்து நிலை வெக்டார் மாறும் வீதம் திசைவேகம் எனப்படும். வேகம் இது ஸ்கேலார் அளவு எனப்படும். வேகத்தின் எண் மதிப்பு வேகம் எனப்படும். 9வது கொஷின் முடுக்கம் வரையறு. பக்கம் எண் 74. 9வது கொஷினுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 74 பக்கத்தில் டி நேரத்தில் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதா, அந்த இடத்துலேருந்து இது வரையும் குறிச்சா போதும். இது வந்து 9வது கொஷினுக்கான ஆன்சர். 10வது கொஷின் திசைவேகம் மற்றும் சராசரி திசைவேகம் இவற்றுக்கிடையே வேறுபாடு யாவை? பக்கம் எண் 67. 67வது பக்கத்தில் திசைவேகம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல, உடனடி திசைவேகத்தில், அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10வது கொஷினுக்கான ஆன்சர். 11வது கேள்வி ஒரு ரேடியன் வரையறு. பக்கம் எண் 89. 11வது கேள்விக்கு இது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இருக்குல்ல, வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான நீளமுள்ள வட்டவில் வட்ட மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் ஒரு ரேடியன் ஆகும். இது எழுதினா போதும், இந்த படம் இம்பார்ட்டண்ட். 12வது கேள்வி கோண இடப்பெயர்ச்சி மற்றும் கோண திசைவேகம் இவற்றை வரையறுக்க. பக்கம் எண் 90 இருக்குது. 90வது பக்கத்தில் கோண இடப்பெயர்ச்சி அப்படின்னு ஹெட்டிங் எழுதி இதிலிருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க. கோண திசைவேகம் அப்படின்னு ஹெட்டிங் எழுதி இதிலிருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க. 13வது கேள்வி சீரான வட்ட இயக்கம் என்றால் என்ன? பக்கம் எண் 93 இருக்குது. 93வது பக்கத்தில் வட்ட இயக்கத்தில் வேகம் மாற்றமடைந்து அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதில்ல, அதிலிருந்து இங்கே சமமாக இருப்பதில்லை வரைக்கும் 13வது கொஷினுக்கான ஆன்சர். 14வது கேள்விக்கு கோண இயக்கத்தின் இயக்க சமன்பாட்டை எழுதுக. பக்கம் எண் 95. 14வது கேள்விக்கு 95ஆம் பக்கத்தில் இந்த ஒரு டேபிளாக காலம் மட்டும் எழுதினா போதும். 15வது கேள்வி சீரான வட்ட இயக்கத்தில் தொகுப்பெயன் முடுக்கம் ஆர வெக்டாருடன் ஏற்படுத்தும் கோணத்திற்கான கோவையை எழுதுக. பக்கம் எண் 94. 15வது கேள்விக்கு இங்கே தொகுப்பெயன் அப்படின்னு டாப்பில் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் 15வது கேள்விக்கான ஆன்சர். இதோட சிறுவினா கேள்விகள் முடிந்தது. நெடுவினா கேள்விகளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.